ஓம் நம வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நேற்று நைட்டு 9 மணி போல் கீழ் திருப்பதி விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. நைட்டு 12 மணிக்குள்ளாரெலாம் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணி போல் இன்றைக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. அங்கே 7:45 டோக்கன்ஸ் தீந்துருச்சு. அலிப்பிரி நடைபாதையில் திவ்யதேசன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி அடிவாரத்தில் தினமும் 50 டிக்கெட்ஸ் போல் ஆஃப்லைனில் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் கொடுக்குறாங்க. 1600 ஹோமம் அட்டன் பண்ணி 300 தரிசனம் வழியாக 2 பேர் இதில் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கலாம். டெய்லியுமே இந்த டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதியில் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா சாயந்தரம் 6-7 மணிக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு இடத்துல பிளான் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணுறதுக்கு. ஸ்ரீவாரிமேட்டில் பிளான் பண்ணுறீங்கன்னா அங்கே 6 மணிக்கெல்லாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஷியோராக உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். டோக்கன் தரிசனம் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்னா 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்னா 5லேருந்து 6 மணி நேரமும் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 18 மணி நேரம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆறுதா டிடிடியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 300 தர்ஷன் டிக்கெட், வர்ச்சுவல் சேவா தர்ஷன் டிக்கெட் எல்லாம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2:30லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருக்கிற அப்டேட், கீழ் திருப்பதி கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் ஸ்ரீனிவாச மங்காபுரமில் வர மார்ச் 25 புஷ்பயாகம் நடக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உகாதியை முன்னிட்டு வர்ற செவ்வாய்க்கிழமை கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கோயில் சுத்தி செய்வாங்க ஸ்ரீவாரி கோயிலில். இப்போ நம்ம நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருமலாக்கும் திருச்சானூருக்கும் எப்படி புக் பண்ணணுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் இனி பண்ண போகிறதா இருந்தாலும் அதே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதாரில் நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 300 தரிசன டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டோடையோ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்டோட கூட இந்த டிக்கெட்டை கம்பேர் பண்ணாதீங்க. 300 தரிசன டிக்கெட் பார்த்துட்டு மறுபடியும் 300 தரிசன டிக்கெட்டே பார்க்குறதுக்கு தான் நீங்கள் டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிக்கணும். அது 30 நாள். ஆதாருக்கும் பார்ப்பாங்க, இமெயில் ஐடிக்கும் பார்ப்பாங்க, மொபைல் நம்பருக்கும் பார்ப்பாங்க. மல்டிபிள் டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு புக் பண்ண போகிறீங்க, லைக் ஒரு 10, 12 அந்த மாதிரி எல்லாம் அப்படின்னா 6 டிக்கெட்ஸ் நம்ம ஒரு நம்பர் லாகின்லேருந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள். 9:55 ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்னொரு 5 டிக்கெட்டோ 6 டிக்கெட்டோ போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in கூகுள் குரோமில் ஒரு இதில் இன்னொரு நம்பரில் லாகின் செய்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு 2 டிக்கெட் 3 டிக்கெட்லாம் இருக்குது அப்படின்னா இன்னொரு ப்ரௌசர் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் மாதிரி அதில் இன்னொரு மொபைல் நம்பரில் லாகின் செய்து ட்ரை பண்ணுங்கள். ஒரே மொபைல் நம்பரில் ஆப்லேயும் லாகின் செய்யலாம், போர்ட்டலையும் லாகின் செய்யலாம். போர்ட்டல்லையே சேம் மொபைல் நம்பரில் ஒரே ப்ரௌசரில் நம்ம லாகின் செய்ய முடியாது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வேறு நம்பரில் லாகின் செய்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். அதாவது நிறைய டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுன்ட்டு விருப்பப்பட்டா ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து 6 டிக்கெட் போட்டுக்கலாம். ஒரு டிக்கெட் தான் போட போகிறீங்கன்னா அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட், டிஷர்ட் ஷர்ட் போட்டுக்கலாம், குர்த்தா பைஜாமா போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா, லெகின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஜீன் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா மேலே வேஷ்டி மாதிரி கட்டிக்க சொல்லுவாங்க. மற்றபடி லெகின்ஸ் அலோவ் பண்ணுறாங்க, சாரீ கட்டிக்கலாம். ஸோ 9:55 போர்ட்டலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஆப்பும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 10 மணி போல் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ரன் ஆகலை போர்ட்டலில் ட்ரை பண்ணுறப்போ இப்போ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் கிளிக் பண்ணுறப்போ அந்த பாப்அப் தான் வருதுன்னா அந்த பேஜை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் அதே டேபை இன்னொன்று வாட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் டைம் ரன் ஆகும். அதாவது இப்படி இருக்குது, இப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பாப்அப் தான் வருது. வர்ச்சுவல் க்யூ போகல அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை அதை ப்ரெஸ் பண்ணி இது ஓப்பன் ஆன பிறகு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் உங்களுக்கு ரன் ஆகும். மினிமம் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் எதில் காமிக்குதோ அதில் தான் நமக்கு சீக்கிரமாக புக்கிங் ஆகும். அதனால் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட நிறைய மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா
ஒரு இதில் ஆப்பில், ஒரு இதில் போர்ட்டலில், லேப்டாப்லலாம் ட்ரை பண்ணிங்கன்னா கம்மி வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைமில் ப்ரொசீட் பண்ணலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் டைமிங்ஸ் இந்த பேஜ் உங்களுக்கு காமிக்கும். எல்லா நாட்களுக்கும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட் 2 மணிக்கு இருக்கும், லாஸ்ட்டு ஸ்லாட் 10 மணிக்கு இருக்கும். வியாழக்கிழமைகளில் ஸ்லாட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மீதி நாட்களெல்லாம் அதிகமாக இருக்கும். மினிமம் 100 டிக்கெட் இருக்கிறதுக்கு மேலே, அதாவது மினிமம் 100 டிக்கெட்டுக்கு மேலே இருக்கிற டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணிங்கன்னா திஸ் ஸ்லாட் வாஸ் நாட் புக்டு பை அதர் பில்கிரிம், திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம், அந்த இஷ்யூ வராமல் நம்ம பார்த்துக்கலாம். டிக்கெட்டே மினிமமாக தான் இருக்குது, அதில் தான் நாங்கள் ட்ரை பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை, எங்களுக்கு அவசியம் வேணும் அப்படின்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ டேட் சூஸ் பண்ணால் அந்த மாதிரி ஸ்லாட் ஓப்பன் ஆகும். எத்தனை டிக்கெட் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம் தப்பு இல்லாமல். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக. இல்லைனா காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு டைப் பண்ணுறது தான் வரும் அப்படின்னா ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. பேமெண்ட்டில் கூட யூபிஐ பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை உங்களுக்கு யூபிஐ செட் ஆகல, ஃபெயிலியர்னு வருது அப்படின்னா கார்டு பேமெண்ட்டுக்கும் நெட் பேங்கிங்க்கும் ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். கோட்டா நாட் ரிலீஸ்ட், புக்கிங் இஸ் அண்டர் ப்ராசஸ், இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்தால் அந்த இப்போ ஆப்பில் ட்ரை பண்ணுறப்ப வந்து அதை விட்டுட்டு ப்ரௌசரில் வேணால் லாகின் பண்ணி பாருங்கள். ப்ரௌசரில் ட்ரை பண்ணுறப்ப வந்தால் ஆப்பில் பாருங்கள், இல்லை வேறு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி புக் ஆகுதான்னு பாருங்கள். அங்க பிரதட்சணம் அளவுக்கு சீக்கிரமாக புக் ஆகாது, அதுக்கிட்டு வர்ச்சுவல் சேவாக்கு அளவுக்கு மெல்லமாகவும் புக் ஆகாது. உங்களுக்கு பிடிச்ச டேட், பிடிச்ச ஸ்லாட் வேணும்னா ஆன் டைமில் லாகின் செய்து கிளிப்போர்ட் மெத்தடில் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்ஸில் சீக்கிரமாக புக் ஆகும். எப்போயாச்சும் ஜூன் மாதம் கிடச்சா போதும் அப்படின்னா 23, 24 அந்த மாதிரி டேட்டா சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரு வேளை இப்போ நீங்கள் ஒரு 24 தேதிக்கெல்லாம் ஒரு வாட்டி வர்ச்சுவல் சேவாவோட அவைலபிலிட்டி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ அது தீந்துருச்சு, நாங்கள் 4 பேருக்கு 300 ரூபா போட்டோம், ஒரு 2 பேருக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு வர்ச்சுவல் சேவாவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வர்ச்சுவல் சேவாவில் இப்போதைக்கு மாத கடைசிக்கு, அது கல்யாணோற்சவத்தோட தரிசன டிக்கெட் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. மீதி 3 சேவாவோட தரிசன டிக்கெட் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி மாத கடைசிக்கு கொஞ்சம் நாட்களுக்கு மட்டும் இருக்குது. அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் டேட் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் 300 ரூபா கிடைக்கலனா கூட வர்ச்சுவல் சேவாவில் நம்ம அவங்களுக்கு மிஸ் ஆனவங்களுக்கு புக் பண்ணிக்கலாம். அதையும் மீறி நாங்கள் ட்ரை பண்ண டேட்டுக்கு ஒரு 2 பேருக்கு கிடைக்கல அப்படின்னா ஸ்ரீனிவாச திவ்யானுக்கு ஹோமம் போட்டுக்கோங்க. பட் அவங்க ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து 300 ரூபா தரிசனம் கியூ வழியாக சுவாமி தரிசனம் பார்க்க போகலாம். புக்கிங் பொறுத்த வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலுக்கு. திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் ஆன்லைன்லேயும் இந்த 200 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் இன்ஸ்டண்ட்டாக கூட நம்ம கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம். மற்றபடி புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் 2 கோயிலுக்குமே சேம் தான். அமௌண்ட்டு டிஃபர் ஆகும். திருமலாவோடது ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க, திருச்சானூரோடது ஆஃப்லைன்லேயும் நம்ம வாங்கிக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஜூன் மாதத்துக்கு உண்டானது. நாளைக்கு மத்தியானம் 3 மணி போல் திருமலா, திருப்பதி, தலக்கோணா, ஒண்டிமிட்டாவோட அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க, ஜூன் மாதத்துக்கு உண்டானது. அக்காமடேஷன் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.